ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேர்ட்ஸ் ஆஃப் த டே. ஸ்டெர்னியஸ் அப்படி இல்லைன்னா டிலிஜென்ட், விடாமுயற்சி உள்ள. நம்ம ஏதோ ஒன்றுத்தில் சக்சீட் ஆகணும்னா கண்டினியூஸாக அதுக்காக நம்ம எஃபோர்ட் போடுவோம். ஸோ அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா ஸ்டெர்னியஸ் எஃபோர்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். எய்டு அப்படின்னா உதவி. இப்போ ஃபஸ்ட் எய்டு அப்படின்னு சொல்லுவோம். யாராவது அடிபட்டால் ஃபஸ்ட்டு உடனே உதவி செய்வாங்க, அதுக்கு இங்கிலீஷில் எய்டு. டிட்டோரியேட் அப்படின்னா மோசமடைந்து. இப்போ ஒருத்தவங்களோட ஹெல்த்தே ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம டெட்டோரியேட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். என்க்ளோஷர் அப்படின்னா வேலி அடைப்பு. ஏதோ ஒரு பொருளை நம்ம இதுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வைக்கிறோம், அப்போது அந்த மாதிரி அடைச்சி வைக்கிறத நம்ம இங்கிலீஷில் என்க்ளோஷர் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபீரியர் அப்படின்னா தாழ்ந்த. இப்போ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு மற்றவங்கள கம்பேர் பண்ணி அவங்களே தாழ்த்திப்பாங்க. அதுதான் நம்ம இங்கிலீஷில் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. டேஸ்லிங் அப்படின்னா பிரமிக்க வைக்கும். ஷீன் அப்படின்னா பளபளப்பு. ஏதோ ஒரு பொருளில் நல்லா ஷைனிங்காக பளபளப்பாக இருக்குது, இப்போ அதை நம்ம இங்கிலீஷில் ஷீன் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஹேட்டட் அப்படின்னா வெறுப்பு. யாரோ ஒருத்தவங்களை வெறுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஹேட்டட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். அட்வர்சிட்டி அப்படின்னா துரதிர்ஷ்டம். நம்மளை ஒரு துரதிர்ஷ்டம் தொடர்ந்து வருது அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் அட்வர்சிட்டி. அனாய் அப்படின்னா தொந்தரவு செய்கிறது. இப்போது சின்ன பசங்களாம் இருப்பாங்க, அவங்க எப்போ பாரு என்ன பண்ணுவாங்க, அனாய் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் அனாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.